ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கால்நாடு பொதுத் தேர்வு 2024 அறிவியல் 9ஆம் வகுப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர், 9th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 சயின்ஸுக்கான தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 75 மார்க் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 12 1 மார்க் இருக்குது. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதனால் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜியில். அதே மாதிரி 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்பல்சரி கேட்பாங்க 22 7 to 14 அளவீடு என்றால் என்ன, மேட்ச் ஷீட் பார்த்துக்கோங்க. வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பீடு, பாஸ்கல் விதியினை கூறுக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவீன அவர்தான விதியினை கூறு, வகைப்பாட்டியல் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இருபால் உயிரிகள் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை பெற்றுள்ளது. வலைதசையுடையல் சுவாச உறுப்பு ட்ரக்கியா ஆகும். ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூரானின் படம் வரைந்து ஏதேனும் 4 பாகங்களை குறிக்கவும். அடுத்து பார்த்தோன்னா 7 to 428 நிறை மற்றும் எடையினை வேறுபடுத்த, பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன், கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எவை தூய பொருட்கள், பதங்கமாதல் வரையறை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மீன்களுடைய சிறப்பு பண்புகளை பட்டியலிடுக, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ₹1 நாணயத்தோட தனிவினை எவ்வாறு கணக்கிடுவாய், காற்றழுத்த மானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை குறிக்கவும், டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை வரைபடத்துடன் விளக்குக. தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒருபடித்தான கரைசல் பலபடித்தான கரைசலிருந்து வேறுபடுத்துக, எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ்க்கு இடையே உள்ள வேறுபாடினை பட்டியலிடு. நீராவி போக்கு வரையறு. அதில் 2வது கொஸ்டின் எழுதணும். திசை சார்பசைவு மற்றும் திசை சாரா அசைவு வேறுபடுத்துக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்